ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அதுதான் எலக்ட்ரிக் டைபோல். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா பிசிக்ஸ்ல நிறைய விஷயம் ரொம்ப ஈஸியா ஆயிடும். சோ பயப்படாம சிம்பிளா கிளியரா உங்க எக்ஸாம்ஸ்க்கு எப்படி தேவையோ அப்படியே படிக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம செஷன்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. ஃபர்ஸ்ட், எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன, அப்புறம் அதோட ஆத்மான்னு சொல்ற மாதிரி அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான டைபோல் மொமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்ல மார்க் போகக்கூடாதுல்ல, அதுக்காக பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். கடைசியா இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு ஒரு சம்மரியோட முடிச்சிடலாம். ரெடியா? சரி, முதல் செக்ஷனுக்கு போவோம். எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன? ஒரு சின்ன கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம வீட்ல யூஸ் பண்ற மைக்ரோவேவ் ஓவன்ல சாப்பாடு வச்சா எப்படி அது சூடாகுது? ஸ்பெசிஃபிக்கா தண்ணி இருக்கிற பொருள் எப்படி சூடாகுது? என்ன நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கும் நம்ம இன்னைக்கு படிக்கிற டாபிக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு அது என்னன்னு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா அதை ஒரு குட்டி பார் மேக்னெட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன காந்தம். காந்தத்துக்கு எப்படி நார்த் போல் சவுத் போல்னு ரெண்டு பக்கம் இருக்கோ, அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் டைபோலுக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் யானி பிளஸ், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் யானி மைனஸ். அவ்வளோதான். இதுதான் பேசிக் ஐடியா. ஈஸியா இருக்கா? இப்போ இந்த சிம்பிள் ஐடியாவோட ஆஃபிஷியல் டெஃபினேஷன், அதாவது எக்ஸாம்ல எழுத வேண்டிய டெஃபினேஷன் என்னன்னு பார்ப்போம். இதுதான் உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற டெஃபினேஷன். அப்படியே ஒரு வார்த்தை கூட மாத்தாம இங்க ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். கவனிச்சிங்கன்னா, a pair of equal and opposite point charges. என்ன அர்த்தம்? பேர்னா ரெண்டு, ஈக்குவல்னா ரெண்டு சார்ஜோட வேல்யூவும் ஒன்று தான், ஆப்போசிட்னா சைன் மாத்திரம் வேற, ஒன்று பிளஸ் கியூ இன்னொன்று மைனஸ் கியூ. அப்புறம் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் 2a. இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற தூரம் தான் 2a. எக்ஸாம்ல டெஃபினிஷன் கேட்டா இதை தாங்க எழுதணும். ஒரு மார்க் கூட போகாது. இந்த படத்தை பாருங்க. நம்ம இப்போ படிச்ச டெஃபினிஷனை அப்படியே விஷுவலா காட்டுது. இங்க ஒரு மைனஸ் கியூ சார்ஜ், அங்க ஒரு பிளஸ் கியூ சார்ஜ். ரெண்டோட மேக்னிடியூடும் கியூ தான், சோ ஈக்குவல். ஆனா ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ், சோ ஆப்போசிட். அதுங்க ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற மொத்த தூரம் தான் 2a. அந்த O பாயிண்ட் டைபோலோட சென்டரை குறிக்குது. ஒரு டைபோலோட மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டா அது அதோட டைபோல் மொமெண்ட். அது நம்ம Pன்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்கேலார் இல்ல, இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அப்படின்னா இதுக்கு மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. அதோட டைரக்ஷன் எப்பவுமே, ஐ ரிப்பீட், எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ் யானி மைனஸ் கியூல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் யானி பிளஸ் கியூ பக்கமா தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மறந்துடாதீங்க. சரி, அதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். டைபோல் மொமெண்ட் P வெக்டர் ஈக்குவல் டு சார்ஜ் Q டைம்ஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a. இங்கே Qங்கிறது ஜஸ்ட் மேக்னிடியூட் தான், பிளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. கூடவே ஒரு P கேப் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு யூனிட் வெக்டர். அதோட வேலை சிம்பிளா அந்த டைரக்ஷனை காட்டுறது தான், யானி மைனஸ்ல இருந்து பிளஸ்கோ. இந்த வெக்டர் ஃபார்முலா ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ அடுத்த செக்ஷனுக்கு வருவோம். டைபோல் மூமெண்ட்டும் ஃபீல்டும். ஒரு டைபோல் எப்படி தன்னை சுத்தி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, நம்ம இப்போ இந்த டைபோலோட ஆக்சிஸ்ல, அதாவது அந்த ரெண்டு சார்ஜையும் ஜாயின் பண்ற அந்த நேர்கோட்லயே கொஞ்சம் தூரத்துல Pன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல இந்த டைபோலால உருவாகிற டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டுபிடிக்க போறோம். நம்ம இப்போ எப்படி ஃபீல்ட்ஸ் ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அந்த பிளஸ் கியூ யானி பாசிட்டிவ் சார்ஜால P பாயிண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, பாசிட்டிவ் சார்ஜோட ஃபீல்டு எப்பவுமே அதை விட்டு வெளியே தான் போகும். சோ அந்த E பிளஸ் கியூ வெக்டரை வெளியே பாயிண்ட் பண்ற மாதிரி வரையலாம். அடுத்து அந்த Q யானி நெகட்டிவ் சார்ஜால P பாயிண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். நெகட்டிவ் சார்ஜோட ஃபீல்டு எப்பவுமே அதை நோக்கி உள்ளதான் வரும். சோ E மைனஸ் கியூ வெக்டரை அந்த சார்ஜை நோக்கி உள்ள பாயிண்ட் பண்ற மாதிரி வரைஞ்சிருக்கும். இங்க கவனிச்சிங்கன்னா அந்த E மைனஸ் கியூ வெக்டர் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஏன்னா மைனஸ் கியூ சார்ஜ் அந்த P பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் அதிகமான தூரத்துல இருக்கு. சோ இந்த ரெண்டு ஃபீல்டையும் சேர்த்ததும் நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஃபார்முலா இதுதான். இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு சிங்கிள் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1/r² பொறுத்த மாதிரி குறையும். ஆனா ஒரு டைபோலோட ஃபீல்ட் 1/r³ பொறுத்த மாதிரி குறையும். அதாவது ரொம்ப ரொம்ப வேகமா குறையும். ஏன்னா தூரம் போக போக அந்த பிளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜோட ஃபீல்ட்ஸ் ஒன்னுக்கு ஒன்று கேன்சல் பண்ண ட்ரை பண்ணோம். அதனால நெட் ஃபீல்ட் ரொம்ப ஃபாஸ்டா வீக் ஆகிடும். இது ஒரு கீ டிஃபரன்ஸ். வாங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். உங்க கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாருங்க, சார்ஜும் டிஸ்டன்ஸ் 2aவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன?
டைபோல் மூமெண்ட் அதாவது P is equal to Q multiplied by 2A கால்குலேட் பண்ணுங்க. யூனிட்ஸை மட்டும் கரெக்டா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஆக்சியல் ஃபீல்ட் ஃபார்முலால P வேல்யூவையும் R வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சா அவ்வளோதான். ரைட். அடுத்த ரொம்ப முக்கியமான செக்ஷன் எக்ஸாம்ல மார்க்க குறைக்கிற சைலண்ட் கில்லர்ஸ், அதாவது நம்ம பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாப்போம். லெட்ஸ் கிளியர் அப் சம் காமன் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக் நம்பர் 1, டோட்டல் சார்ஜ் அதாவது பிளஸ் கியூவும் மைனஸ் கியூவும் சேர்த்தா 0 தானே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0ன்னு நினைக்கிறது. ரொம்ப பெரிய தப்பு. சார்ஜஸ் ரெண்டு வேறு இடத்துல இருக்கிறதால அதுங்களோட ஃபீல்ட்ஸ் ஃபுல்லா கேன்சல் ஆகாது. செகண்ட் மிஸ்டேக், 2Aனா கொடுத்த டிஸ்டன்ஸை எப்பவுமே 2ஆல பெருக்கணும்னு நினைச்சுக்கிறது. அப்படி இல்ல, 2Aங்கிறதே அந்த டைபோலோட டோட்டல் லென்த்தை குறிக்கிற ஒரு சிம்பிள். தேர்ட் அண்ட் தி மோஸ்ட் காமன் மிஸ்டேக், டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் பிளஸ்லேருந்து மைனஸ்க்குன்னு எழுதுறது. நோ, பை கன்வென்ஷன் இட்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ். சரி, கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். டைபோல்ஸ்னால என்ன பயன், இவ்ளோ நேரம் படிச்சது ஏன் முக்கியம்னு பார்த்து ஒரு குயிக்கான சம்மரி பண்ணிடலாம். இந்த டாபிக் ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரியுமா? இது அடுத்த சாப்டருக்கு ஒரு பேஸ். நீங்க டைபோல் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்து படிக்க போற கெப்பாசிட்டர்ஸ் டாபிக்ல வர டயலெக்ட்ரிக்ஸ், அதாவது பிளாஸ்டிக், கிளாஸ், மைக்கா மாதிரி பொருட்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள வச்சா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். ஸோ இட்ஸ் அ பில்டிங் பிளாக். ஓகே, இன்னைக்கு செஷனோட மெயின் பாயிண்ட்ஸை ஒரு தடவை ஃபாஸ்டா பார்த்துடலாம் உங்க குவிக் ரிவிஷனுக்காக. 1. எலக்ட்ரிக் டைபோல்னா ஒரு ஜோடி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். 2. டைபோல் மொமெண்ட்ங்கிறது -Qல இருந்து +Qக்கு போற ஒரு வெக்டார். 3. ஆக்சியல் லைன்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவட்டோரியல் லைன்ல இருக்கிற ஃபீல்டை விட டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் 4. டைபோலோட ஃபீல்ட் 1/r³ மாதிரி ரொம்ப வேகமா குறையும். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன யோசனை. நம்ம செஷன் ஆரம்பத்துல பார்த்தோம்ல மைக்ரோவேவ் பத்தி, ஒரு சின்ன வாட்டர் மாலிகுல் அதுவே ஒரு நேச்சுரலான எலக்ட்ரிக் டைபோல் மாதிரி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிற இந்த உலகத்தோட எலக்ட்ரிக்கல் நேச்சர் பத்தி அது நமக்கு என்ன சொல்லுது யோசிச்சு பாருங்க. அடுத்த செஷன்ல சந்திப்போம்.